So time starts now. எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யுகேஷ் ரங்கநாத். திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு கேன்சர் தெரப்பி பை இன்ஹிபிஷன் ஆஃப் நெகட்டிவ் இம்யூன் ரெகுலேஷன். கற்றல் நோக்கங்கள். அறிமுகம். கண்டுபிடிப்புகள். இம்யூன் செக் பாயிண்ட்ஸின் செயல்முறை. CTLA4 மூலம் தடுப்பு. PD1 மூலம் தடுப்பு. எதிர்மறை நோய் எதிர்ப்பு ஒழுங்குமுறையை தடுத்தல். FDA அங்கீகாரம் பெற்ற ஆன்டி CTLA4 ஆன்டிபாடி. FDA அங்கீகாரம் பெற்ற ஆன்டி PD1 ஆன்டிபாடி. தற்போதைய பயன்பாடுகள் அண்ட் பக்க விளைவுகள். அறிமுகம். இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம்ல பார்த்தோம்னா ரெண்டு விதமான மெக்கானிசம் இருக்கு. ஆக்சிலேட்டர் மெக்கானிசம், பிரேக் மெக்கானிசம். ஆக்சிலேட்டர் மெக்கானிசம் என்ன பண்ணுதுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தின் செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறது. ஆனா பிரேக் மெக்கானிசம் என்ன பண்ணுதுன்னா இம்யூன் சிஸ்டத்தோட செயல்பாட்டை தடுக்கிறது. ஸோ இந்த நெகட்டிவ் இம்யூன் ரெகுலேஷன் தான் இந்த பிரேக் மெக்கானிசமை உருவாக்குகிறது. கேன்சர் செல்ஸ் இந்த பிரேக் மெக்கானிசம் தவறாக பயன்படுத்தி இம்யூன் சிஸ்டத்திலிருந்து தப்பிக்க பார்க்கிறது. இதனால நம்ம பாடி செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதனால தான் அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. நம்ம நெகட்டிவ் இம்யூன் ரெகுலேட்டர்ஸை தடுத்து கேன்சர் ட்ரீட் பண்றதுதான் கேன்சர் தெரப்பி பை இன்ஹிபிஷன் ஆஃப் நெகட்டிவ் இம்யூன் ரெகுலேஷன். இதை ஃபர்ஸ்ட் இம்யூன் சிஸ்டத்தின் பிரேக்கை அகற்றுறாங்க, இன்ஹிபிட் பண்றாங்க. அடுத்தது டி செல்ஸ் கேன்சர் செல்ஸை சரியாக அடையாளம் கண்டுபிடித்து அதை அனுமதிப்பதுதான் இம்யூன் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர் தெரப்பி. இதுதான் இதோட அடிப்படை. கண்டுபிடிப்புகள். இந்த ரெகுலேஷன் முக்கியமான கண்டுபிடிப்புகள் தான் இந்த ரெண்டு நபர்கள். இவர் தான் டாக்டர் ஜேம்ஸ் பி ஆலிசன் அப்புறம் டாக்டர் டசுகு ஹான்ஜு. டாக்டர் ஜேம்ஸ் பி ஆலிசன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா CTLA4 பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர் டசுகு ஹான்ஜு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா PD1 பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. CTLA4 PD1 தான் நெகட்டிவ் இம்யூன் ரெகுலேட்டர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பார்ப்போம். இந்த கண்டுபிடிப்புனால 2018ஆம் ஆண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. இம்யூன் செக் பாயிண்ட்ஸின் செயல்முறை. ஏன்னா லெஃப்ட் சைட்ல நான் ஃபுல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். MHCனா மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். CD28னா கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்சியேஷன் 28. இப்போ நெகட்டிவ் மாலிக்யூல்ஸ் PD1, ப்ரோக்ராம் டெத்1 அண்ட் CTLA4, சைட்டோடாக்சிக் T லிம்போசைட் ஆன்டிஜன் 4. இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் சர்ஃபேஸ்ல ரெண்டு விதமான மாலிக்யூல் இருக்கு. ஒன்னு MHC, இன்னொன்று D7 மாலிக்யூல். அதுவே டி செல்ல பார்த்தோம்னா டி செல் ரிசெப்டர் இருக்கு, CD28 மாலிக்யூல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா ஆன்டிஜன் MHC மாலிகுலோட கம்பைன் ஆகி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இதனால ஆன்டிஜன் ஈஸியா டி செல் ரிசெப்டரோட பைண்ட் ஆகும். ஆன்டிஜனும் டி செல் ரிசெப்டர் இணைக்கும் போது சிக்னல் 1 உருவாகுகிறது. அதுவே B7 மாலிகுல் CD28 மாலிகுலோட இணைக்கும் போது சிக்னல் 2 உருவாகுகிறது. சிக்னல் 2க்கு இன்னொரு பேர் தான் கோஸ்டிமுலேட்டரி சிக்னல். இது ரெண்டு சிக்னல் 1 சிக்னல் 2 ஆக்டிவேட் ஆகுறதுனால டி செல்லும் ஆக்டிவேட் ஆகுகிறது. ஆனா இது யூஸ்வலா நடக்காது. ஏன்னா டி செல்ல நெகட்டிவ் இம்யூன் ரெகுலேட்டர்ஸ் இருக்கு, அதாவது PD1 அண்ட் CTLA4. CTLA4 மூலம் தடுப்பு. CTLA4 எப்படி தடுக்குதுன்னா சிக்னல் 1க்கு இது எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா சிக்னல் 2ல CD28 B7ஓட இணைக்கிறதுக்கு பதிலாக CTLA4 போய் பைண்ட் ஆகுது. இது எதனாலனா CD28ம் CTLA4ம் ஹோமோலோகஸ் மாலிகூல்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கும். அது மட்டும் இல்லாம CTLA4க்கு B7ஓட கம்பைன் ஆகிறதுக்கு ஹை அஃபினிட்டி இருக்கு. அதனால ரொம்ப வேகமாகவும் ரொம்ப அதிகமாகவும் B7ஓட கம்பைன் ஆகுறதுனால சிக்னல் 2 பிளாக் ஆயிருது. ஸோ என்னதான் சிக்னல் 1 இருந்தாலும் சிக்னல் 2 பிளாக் ஆகுறதுனால டி செல் இன்ஆக்டிவேட் ஆயிருது. PD1 மூலம் தடுப்பு. PD1 எப்படி தடுக்குதுன்னா ஆரம்பத்துல சிக்னல் 1க்கும் சிக்னல் 2க்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா டி செல்ல இருக்கிற PD1 மாலிக்யூல் டியூமர் செல்ல இருக்கிற PDL1, அதாவது ப்ரோக்ராம் டெத் லிகாண்ட் 1 மாலிக்யூலோட கம்பைன் ஆகி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த காம்ப்ளெக்ஸ் தான் சிக்னல் 1ஐயும் சிக்னல் 2வையும் தனித்தனியா தடுக்குது. இப்போ இதுல பார்த்தோம்னா இது எப்படி இந்த நெகட்டிவ் இம்யூன் ரெகுலேட்டர்ஸை இன்ஹிபிட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல PD1 நம்ம எப்படி தடுக்கிறது? ஆன்டி PD1 ஆன்டிபாடி யூஸ் பண்றதுனால PD1 நம்மளால தடுக்க முடியும். இதனால சிக்னல் 1க்கும் சிக்னல் 2க்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, டி செல் ஆக்டிவேட் ஆயிரும். ரெண்டாவது கேஸ்ல பார்த்தோம்னா ஆன்டி CTLA4 ஆன்டிபாடி இதை யூஸ் பண்றதுனால நம்ம CTLA4 இன்ஹிபிட் பண்ண முடியும். அதனால சிக்னல் 2க்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது, அதனால டி செல்லும் ஆக்டிவேட் ஆயிரும். FDA அங்கீகாரம் பெற்ற ஆன்டி CTLA4 ஆன்டிபாடி மருந்துகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இப்ளிமுபாப். இதுதான் FDAங்கிறது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க அனுமதி பெற்ற முதல் CTLA4 தடுப்பு ஆன்டிபாடி இப்ளிமுபாப் தான். இது முக்கியமாக மெலனோமா சிகிச்சைக்கு பயன்படுத்துறாங்க.
இதை தனியா மட்டும் பயன்படுத்தாம நிவோலுமேப் என்ற ஒரு ட்ரக்குடன் சேர்ந்து பயன்படுத்துறாங்க. நிவோலுமேப் வந்து ஆன்டி-PD-1 ஆன்டிபாடி ட்ரக். நெக்ஸ்ட் வந்து ட்ரெமலிமுவேப். ட்ரெமலிமுவேப் வந்து கல்லீரல் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி அதாவது ஹெப்பாட்டோசெல்லுலர் கார்சினோமுக்கு பயன்படுத்துறாங்க. FDA அங்கீகாரம் பெற்ற ஆன்டி-PD-1 ஆன்டிபாடி. முதலில் டெம்ப்ரோலிசுமேப். இது வந்து மெலனோமா, நுரையீரல் புற்றுநோய், தலைக்கழுத்து புற்றுநோய் போன்றவற்றில் பயன்படுத்துறாங்க. நிவோலுமேப் மெலனோமா, நுரையீரல் புற்றுநோய், ஹாட்ச்கின் லிம்போமா போன்றவற்றில் பயன்படுத்துறாங்க. செமிப்ளிமேப் வந்து தோல் புற்றுநோய், அதாவது குட்டேனியஸ் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா சிகிச்சைக்கு பயன்படுத்துறாங்க. இதோட பயன்பாடுகள். இது வந்து முன்னேறிய ஆல்ரெடி டெவலப்பான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம ஆரம்ப நிலையில இருக்க புற்றுநோய்களுக்கு சிகிச்சைக்கும் பயன்படுத்துறாங்க. இது வந்து அது மட்டும் இல்லாம இது அறுவை சிகிச்சைக்கு முன், அதாவது நியோ அட்ஜுவன்ட் பிளஸ் அறுவை சிகிச்சைக்கு பின் அட்ஜுவன்ட், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க பயன்படுத்துறாங்க. இது வந்து சிங்கிள் தெரப்பியா மட்டும் இல்லாம காம்பினேஷன் தெரப்பியா இதை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது ICI இம்யூன் செக்பாயிண்ட் இன்ஹிபிட்டர் வித் கீமோதெரப்பி அண்ட் இம்யூன் செக்பாயிண்ட் இன்ஹிபிட்டர் வித் டார்கெட்டட் தெரப்பி. சில புற்றுநோய்கள்ல வந்து ஆன்டி-PD-1 ஆன்டி-CTLA-4 தனித்தனியா மட்டும் யூஸ் பண்ணாம இணைந்து யூஸ் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பல இம்யூன் செக் இன்ஹிபிட்டர்ஸை வந்து அனுமதி கொடுத்ததுனால இந்த மெக்கானிசம் பேஸ் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டாவே இதை யூஸ் பண்றாங்க. இம்யூன் செக் இன்ஹிபிட்டர்ஸின் பக்க விளைவுகள். இதுல ஆன்டி-PD-1 மற்றும் ஆன்டி-PDL1 ஆன்டிபாடி மோனோதெரப்பி, இதனால வந்து டைப் 1 டயபிட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குடல் பக்க விளைவுகள், வயிற்றுப்போக்கு மற்றும் இம்யூன் மீடியேட்டட் கொலைட்டஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இம்யூன் செக் இன்ஹிபிட்டர்ஸ் காரணமாக டி செல் வந்து அதிகமாக செயல்படுத்தும். இதனால வந்து இம்யூன் ரிலேட்டட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது அரிதான ஆனால் தீவிரமான பக்க விளைவுகள், மயோகார்டிட்டிஸ், நரம்பு மண்டல பாதிப்புகள். இந்த பெரும்பாலான இந்த பக்க விளைவுகளை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்டிராய்டல் சிகிச்சை பயன்படுத்தி நம்ம இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம். நன்றி.